ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி காஃபி தான் ரெடி பண்ண போகிறோம். காஃபி ஃபில்ட்ரு வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த ஃபில்ட்ரு என்னென்னா நமக்கு ஊருக்கே நமக்கு வாசனை கொடுக்குங்க. இது கீழே வந்து அந்த எட்ஜ் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த பாருங்கள், இதில் வந்து காஃபி பொடி நம்ம போட போகிறோம். டைட்டாக நிறைய போட்டுக்கோங்க. அதை நல்லா ஃபுல் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நிறையா போட்டுக்கோங்க. அந்த ஃபுல்லாக எட்ஜ் வரையும் போட்டுக்கலாம். இதில் என்னென்னா, இந்த காஃபி பொடி ரெண்டாவது நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாது. ரீயூஸ் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரே ஒரு துளி கூட டிகாஷனே வராது உங்களுக்கு. வெறுமனே தண்ணி, ஒரு கலங்கல் தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதில் போட்டிங்கன்னா கூட, சப்போஸ் நான் எடுத்து போட்டு பார்த்துருக்கேன் உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். இதுலேருந்து சக்கையாக அப்படியே ஃபுல்லாக ஃபில்டரை நம்ம டிகாஷன் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். இதில் உங்களுக்கு காஃபி பொடி நம்ம வீணாகாது. செகண்ட் டைமும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஃபில்டரில் போடும்போது செகண்ட் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து மூடி நல்லா திருகுறது. இது உங்களுக்கு இதில் திருகிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். நம்ம சாதா ஃபில்டரில் போடும்போது ஒரு 4 ஸ்பூன் நம்ம ஃபில்ட்ரு போட்டு நம்ம டிகாஷன் இறக்கணும்னா திருப்பி வந்து அதில் வந்து டிகாஷன் வரும். கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் நான் திருப்பி ஒரு காஃபி பொடி போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு நான் அதை ஊற்றி வச்சுப்பேன், ஒன்றா கலந்து வச்சுப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம டிகாஷன் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு தடவை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு டிகாஷன் வந்து அதுலேருந்து வரவே வராது. அந்த காஃபி பொடி அது பாருங்கள், சைடில் வந்து ஒரு கேப் இருக்குது. அது வழியாக நம்ம தண்ணி ஏறி அந்த காஃபி பொடியிலேருந்து ஃபில்ட்ரு நம்ம இறக்கி இதில் கொடுக்குது உங்களுக்கு. நான் இப்போ காஃபி கலக்க போகிறேன். ரெடி ஆகிடுச்சு நமக்கு காஃபி. அந்த டிகேஷனுமே உங்களுக்கு நம்ம கொதிக்கிறாப்பில் இருக்கும். அந்த கொதித்து அந்த சைடில் வருது பாருங்கள், அதுதான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ். அது உங்களுக்கு அது நம்ம அப்பா வந்து அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த சைடில் வந்துருக்குல்ல, அது மாதிரி. இப்போ நம்ம டிகேஷன் ஊற்ற போகிறோம். நான் குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன்னா 2 ஸ்பூன், இந்த டம்ளருக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். காஃபி ஃபில்ட்ரு ஊற்றிருக்கேன். இப்போ பால் ஊற்றலாம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டிகாஷன் விட்டுக்கலாம். ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி ரெடி. இது வந்து டிகிரி காஃபி. உங்களுக்கு டிகிரி காஃபி ரெடி. பாருங்கள், நல்ல ஒரு நுரையோட மேலே கொஞ்சமாக லைட்டாக திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃபில்டரை விட்டு பாருங்கள், இந்த வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம குடிக்க போகிறது பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ ஃபில்ட்ரு வந்து எவ்வளோ டிகாஷன் வந்திருக்குன்னு பார்த்தா, நம்ம அந்த ஒரு 2.5 ஸ்பூன் அது நான் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் வச்சுருந்து இவ்வளோ டிகாஷன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 வேளைக்கு ஆகும் எங்களுக்கு. திருப்பி ஈவினிங் வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.